தோழர் என்று சொல்லக்கூடிய சூரி இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறார்? அவரே திரைக்கதை எழுதி அவரே டைரக்ஷன் பண்ணுற இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் மாமன் படம் எதுக்காக ஹிட்டுன்னா, வந்த வழி கடினம், உழைத்த உழைப்பு பெரிது, எதையும் எதிர்பார்க்காத. கடந்த காலங்களில் சூரியனுடைய வரலாறை நாம் படித்தோமே ஆனால் நம்மளுக்கும் கண்கள் சுரியும். தோல்வியடைந்த டைரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தோல்வியடைந்ததுக்கு காரணம் என்ன? அவசர கோலம். நம்மளுக்கு ஒருத்தன் 3 கோடி ரூபா கொடுத்துட்டான், 85 லட்ச ரூபா கொடுத்துட்டான், நம்ம அதில் படம் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் தங்களுடைய கருத்துக்களை காட்சிகளாக அழகாக பதிவு செய்வதற்கு பொருளாதாரம் இல்லை. 840 படங்கள் இன்றைக்கு தேங்கி கிடக்குது, சிறிய பட்ஜெட் படங்கள். 1000 படங்கள் மேல வந்து போன வருஷம் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு சார். 200 படம் கூட ஜெயிக்கல சார். அதுதான் யதார்த்தம். இல்ல, அதுக்கு காரணம் என்ன? மக்கள் எல்லாத்தையும் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். கமெண்ட்ஸை பார்த்து தான் படம் பார்க்க போகணுங்கிறது இல்லை, அங்கீகரிப்பதற்கு தயார். நீ என்ன சொல்ல வராங்கிறது முக்கியமாக இருக்குல்ல. வியூஸ்லாம் யாரும் போய் படிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், வியூஸ் எத்தனை பேர் நீங்கள் படிப்பாங்கன்னு நீங்கள் எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. ஏன்னா இன்னொன்று தெரியுமா, அந்த இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் கொஞ்சம் பாமக மாநாடு, முழு சித்திரை நிலவு மாநாடு. அதில் ஒருத்தன் வந்து அந்த மஞ்சள் துண்டை கட்டிக்கிட்டு அண்ணன் திருமாவையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் ரொம்ப இழிவாக பேசி, அது ஒரு கண்டென்ட்.